என் குருநாதர் அப்படி சொல்லிவிட்டார். உடனே செய்தேன். இளையராஜா ஓபன் டாக். இசைஞானி இளையராஜா இப்போதும் இளம் இசையமைப்பாளர்களுக்கு கடும் போட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதேபோல் இந்த தலைமுறையினரையும் அவர் வெகுவா ரசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். கடைசியாக அவரது நடிப்பில் விடுதலை 2 திரைப்படம் வெளியானது. இச்சூழலில் அவர் சமீபத்தில் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டி சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகி இருக்கிறது. படங்கள்ல நான் பண்ணினதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சிம்பனிங்கிறது மியூசிக் தான். உலகத்தில் ஒருவன் ஒரு துறையில் அவனுக்கு ஆர்வம் இருக்குதுன்னா அதில் உயர்ந்தது எது என்று கண்டுகொள்வது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த உயர்ந்ததை கண்டுகொள்வதோடு இல்லாமல் அதை ஜனங்களுக்கும் நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். என்னுடைய சினிமா பாட்டிலே நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். தளபதியில் வர்ற சுந்தரி கண்ணால் ஒரு செய்தியில் வர பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அதில் வர பிஜிஎம்ஸ் எல்லாம் சிம்பனி இல்லாமல் என்ன எண்ணினிய பொன்னிலாவே, இதில் எல்லாம் பருவமே புதிய பாடல் பாடு, அதுல எல்லாம் பயங்கரமாக பிரமாதமான வெஸ்டர்ன் இது கிளாசிக்கல் மியூசிக் அதில் வந்துட்டு போகுது. உங்களுக்கு கிளாசிக்கல் மியூசிக்னு தெரியாமலே உங்களை எஜுகேட் பண்ணியிருக்கேன். நான் எஜுகேட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்ப இவருக்கு ரொம்ப திமிரு, இவருக்கு ரொம்ப தலைகணம் அதெல்லாம் சொல்லுவீங்க. சினிமாக்காரனா இருக்க போய் உங்களுக்கு தெரியுது. சாதாரண என் பட்டிக்காட்டில் இருந்துட்டு சொன்னேன்னா உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எவனோ ஒரு பட்டிக்காட்டுக்காரன் கத்தனை ஏற பாக்காவது பீத்தனாவது மொசாட்டாவது எல்லாம் ஏன் கிடையாது. அவனு இப்போ சொன்ன உடனே பாக்கு பீத்தவன் அது இது என்ன, அதில் வேற சில பேர் இவர் இந்த பாட்டிலேருந்து காப்பி அடிச்சிட்டாரு. எப்போ 50 வருஷம் கழிச்சு 50 வருஷம் கழிச்சு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டானா, நான் உனக்கு அறிமுகப்படுத்தினேன்டா, இது இந்த மியூசிக்கெல்லாம் இருக்குது நீ கேளுன்னு சொல்லி உனக்கு போட்டேன். அது என்ன போட்டேன்? ஒரே ஒரு லைன் தான். அதுக்கப்புறம் முழு சாங்கு யார் போட்டா? அவர் போட்டாரு. இருக்க உலகத்தில் இசை தெரிஞ்சுக்கங்க அப்படின்றத நான் அப்போவே சொல்லியிருக்கேன். அது புரியணும் இல்லை? புரியுது. அது புரியாமல் அவர் பெருசாக ஏதோ பண்ணிட்ட மாதிரி இப்போ வேற என்னென்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? உலகத்தில் என்ன தெரியாது. அது இல்லை, மற்றவங்கள குறை சொல்லி புரியுது. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஹார்மோனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், கவுண்டர் பாயிண்ட் சொல்லியிருக்கேன், மெலடினா என்னன்னு சொல்லியிருக்கேன், ரித்தம்னா என்ன காட்டியிருக்கேன். எல்லாம் நான் உண்டு பண்ண சத்தம். இன்னைக்கு வர ஏஐ எல்லாத்தையும் பண்ணிடுது. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அதோட போட்டி போடுவேன். போட்டி போடணும். இளைஞர்கள் அதுக்கு தான் ரெடியாக இருக்கணுமே தவிர, நான் ஏஐயில் பண்ணிட்டேன், இந்த பாட்டை நான் இந்த மாதிரி மாற்றிருக்கேன் அப்படின்னு இருக்கிற மெட்டீரியலை ஒரு களிமண் பொம்மையை வச்சுக்கிட்டு மூஞ்சி நான் இப்படி மாற்றிட்டேன், காதை இப்படி மாற்றிட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது இளைஞர்களுடைய கற்பனை திறனை டம்ப் பண்ணுது, மூடமாக்குது. நல்ல அறிவு சுடர் வீச வேண்டிய அந்த முகத்தில் அறிவு சுடரெல்லாம் அமுத்திட்டு அது அணைஞ்சு போன புகையாவா இருக்கிறது இளைஞர்கள்? இல்லை சார், நல்லா பிரமாதமா பண்றாங்க. ஆனா எதுக்கு பண்றீங்க? நீங்க பண்ணுங்க, உங்க சொந்தமா இருக்கிறத எடுத்து பண்ணுங்க. இசைஞானி என்ற ரசிகர்களால் கொண்டாடப்படும் இளையராஜா கடைசியாக வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை 2 படத்தில் நடித்தார். அந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றது. படத்தை போலவே இளையராஜாவின் இசைக்கும் தனித்த வரவேற்பு கிடைத்தது. அடுத்ததாக அவரது இசையமைப்பில் இன்னும் சில படங்களும் வரவிருக்கின்றன. இந்நிலையில் அவர் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தான் சந்தித்த அனுபவங்கள் குறித்து பல விஷயங்களை ஓப்பனாக பேசியிருக்கிறார். அவர் அளித்த பேட்டியில் கிளாசிக்கல் இசையை வைத்துக் கொண்டு தான் சினிமாவில் ஹார்மோனியத்தின் இசை சிஸ்டத்தை நான் கொண்டு வந்தேன். MS விஸ்வநாதனின் இசையிலும் இந்த ஹார்மோனிய சிஸ்டம் இருக்கிறது. கிட்டார் வாசிப்பவரை டியூனுக்கு ஏற்றபடி கிட்டாரை வாசிக்க சொன்னால் அவரே தீர்மானம் செய்து கொண்டு இசையை வாசிப்பார். ஆனால் ஹார்மோனிய இசையில் நீங்கள் இசை குறிப்பை கொடுத்து உங்களுக்கு தேவையான ஒன்றை வாங்க வேண்டும். ஒரு முறை நான் பாடலை ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்தேன். அப்போது எனது குருநாதரான GK வெங்கடேசனிடம் சென்று அன்னக்கிளி கதையாசிரியர் செல்வராஜ் அந்த படத்தின் பாடல்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைத்திருக்கின்றது என்று கூறினார். அதற்கு JKவியோ அவன் பாட்டெல்லாம் நன்றாகத்தான் போடுவான், ஆனால் அவன் பின்னணி இசையை அமைக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். உடனே எனக்குள்ளே இவர் இப்படி சொல்லிவிட்டாரே என்று ஒரு முடிவெடுத்தேன். அதாவது நான் உதவியாளராக இருந்த போது நானேதான் பின்னணி இசையை அமைப்பேன். எனவே எனக்கு யாரையும் உதவியாளராக வைத்துக் கொள்ள கூடாது, அனைத்தையும் நாமே செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தேன். நம்முடைய இசையை கேவலமாக இருக்கின்றது என்று துப்பினாலும் அந்த விமர்சனம் நம்மிடமே வரட்டும், நன்றாக இருக்கிறது என்று பாராட்டினாலும் நம்மிடமே வரட்டும். எனவே யாரையும் உதவியாளராக வைத்துக் கொள்ள கூடாது என்று முடிவெடுத்தேன்.
எண்ணினிய பொன்னிலாவே, நினைவோ ஒரு பறவை, மடை திறந்து பாடும் நதி அலை நான் ஆகிய பாடல்களில் நான் சிம்பனி இசையை பயன்படுத்தி இருக்கின்றேன். இந்த இசையை இந்த பாடல்களில் கொடுத்து சிம்பனிக்கு மக்களை பழக்கப்படுத்தி இருக்கின்றேன் என்றார். முன்னதாக சமீபத்தில் தான் இளையராஜா ஒரு சிம்பனியை முடித்தார் என்பதும் அதற்கு வெகுவான பாராட்டுக்கள் அவருக்கு குவிந்ததும் குறிப்பிடத்தக்கது.